வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திடீர்னு உண்மையை சொன்ன அந்நியார், சாக்காயி டென்ஷனான ஸ்டாலின். இதுதான் இந்த வீடியோனோட தம்ப்நெயில். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களுக்கு நிதி உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா தயவு செய்து செய்யுங்க. நம்ம தொடர்ந்து கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோக்களை போடுறதுக்கு அது உதவும். சரி, ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அந்நியார் பேசின ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாவலர் அண்ணன் ஸ்டாலின் தான். பெண்கள் பாதுகாப்புக்கு ஐயா ஸ்டாலின் தான் நம்பர் 1. அதை நான் இப்படிதான் சொன்னேன். அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. அதனால இந்த மீடியாக்காரங்கெல்லாம் ஒழுக்கமா கரெக்டா எழுதுங்க, தப்பா எழுதாதீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களை நான் காட்டி கொடுக்க விரும்பல. இனிமேல் நீங்க கரெக்டா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்நியார். அப்படி என்னதான் அவங்க தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அதுக்கு இன்னொரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பார்த்துட்டீங்களா? அதாவது சேலமுடைய பெரிய மாநாடு நடைபயணம் போய் தான் பேசுறாங்க. ஓகே, அந்த மாநாட்டில் போய் மேடை ஏறணுமா, ஐயா ஸ்டாலின் அவர்களை 4 வார்த்தை புகழ்ந்தமா, அங்க இருக்கிற கமலஹாசன் அவர்களை ஒரு 4 வார்த்தை புகழ்ந்தமா, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் 4 பேர் புகழ்ந்தமா, அல்லது நம்ம வேட்பாளர்களை ஒரு 4 பேர் புகழ்ந்தமான்னு இல்லாம இந்த அம்மா பழைய ஞாபகத்துல, அதாவது இந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டணி அமைக்காத முன்னாடி இருந்த அந்த கேரக்டர்ல இருந்து இன்னும் எங்க அந்நியார் வெளியவே வரல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி பேசியே பழகப்பட்ட அவங்க திடீர்னு இப்படி பேசுவாங்கன்னு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் நினைக்கல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைக்கல, ஐயா கமலஹாசன் அவர்கள் நினைக்கல, பிரேமலதாமாவே நினைக்கல. திடீர்னு மனசுக்குள்ள இருந்ததை என்னமோ நினைச்சு டக்குன்னு பேசி விட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் நடக்குது, கஞ்சா போதை, இதுதான் நீங்க திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுத்த வருஷத்துல நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதாவது இத்தனை வருஷம் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சி, நாங்க எந்த இடத்துலயும் 0% போதை, அதாவது கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்னாரு, அதிக நாட்கள் கிடையாது. தமிழகத்துல 0% கஞ்சா அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு பேப்பரை திறந்தா பக்கத்துக்கு கஞ்சா, மெத்தன் பெட்டமைல், பேர் கூட எனக்கு வாயில் வரல, அந்த மாதிரி அப்படின்னு கொக்கேன்னு சொல்லிட்டு மாத்திரை வடிவமாகவும் லிக்விட் வடிவமாகவும் சாக்லேட் வடிவமாகவும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் பக்கத்திலே விற்கப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு கொடுமையான செய்தி. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கிறாங்க, எப்படி வருது, எப்படி போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் பள்ளி கல்லூரிகளில் ஈஸியா அதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அந்த அதாவது புகையிலை பழக்கம் இருக்கக்கூடிய, புகைப்பிடிப்பது கூட மாணவர்களை இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள். இப்போ புகையிலை பழக்கம் தான் அதிகமா இருக்கு. இந்த கூலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பொட்டணமா இருக்கக்கூடிய அது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹான்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த புயலை, அது மயக்க நிலை ஏற்படுத்தி தன்னுடைய ஆண்மை சக்தியவே குறைச்சிரும். அப்பேற்பட்ட ஒரு கெப்பாசிட்டி அந்த புயலுக்கு இருக்குது. அதனால இளைஞர்களான அதை பயன்படுத்த வேண்டாம், அதெல்லாம் ஈஸியாவே கடைகள்ல விற்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதிகாரிகளுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்காரங்களுக்கும் அல்லது சமூக ஆர்வலருக்கும் இந்த கட்சியினருக்கும் இல்ல எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா? தெரியும். கண்டிப்பா தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல ஒரு போதைப் பொருள் இருக்கு, வித்துட்டு இருக்காங்க. மளிகை கடையோ, டீ கடையோ, பெட்டி கடையோ, எல்லா இடத்துலயும் சராமரியா கிடைக்குது இந்த குட்கா மட்கா போதைப் பொருட்கள், பாக்கு வகைகள் எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது. இதெல்லாம் இதை தாண்டி பெரிய போதையா பார்க்கப்படுகின்ற கஞ்சா, அபீனு, கொக்கேனு, மெத்தன் பெட்டமல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா
ஈஸியாக வந்து இப்போ சகஜமாக கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மா பேசுனாங்க. அப்படி பேசும்போது வந்து வாய் தவறி என்ன எங்கள் ஆட்சியில் நீங்கள் குறை சொல்லிடுவீங்க, இதெல்லாம் தான் குறை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அடுத்ததான் இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, பாலியல் குற்றம் அதுதான் வந்து மிகப்பெரிய இந்த போதை கூட அவன் மட்டும்தான் அழியிறது. ஆனால் இந்த பாலியல் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தையே அழிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரது பாலியல் தொல்லையில் மட்டும் போய் நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாலியல் தொல்லை அதிகமாக நடக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமாக ரொம்ப நடக்குது. அது குறிப்பாக அந்த விளாத்திக்குளம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். அதெல்லாம் வந்து ஒரு பாத்ரூம் போன ஒரு பொண்ணை வந்து உண்மையிலே அதெல்லாம் கொடுமையான விஷயங்கள் நடக்குது. அது நேற்றைய தினத்தில் கூட குமராபாளையம், அதாவது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம், சேலம் மாவட்டம் குமராபாளையம் வந்து 7 வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு கூட நம்ம செய்தி பார்க்குறோம். அடுத்தது அஞ்சட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பக்கத்தில் 2.5 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி தான் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கப்படுது. அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னு நீங்க பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய கூட்டங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கு. என்னன்னு பேசிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியில வந்து இப்படியெல்லாம் நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி பேசியிருக்கு. அது அப்படியே வாய் வழியா வார்த்தையா டக்குன்னு வரும்னு நம்மவும் எதிர்பார்க்கல, அங்க இருக்கிற யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கோம், நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவங்கள நாம உந்துதல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வரக்கூடாதப்பா உள்ள, இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்திருந்தா இந்த சம்பவங்கள் எல்லாம் ஈஸியா வந்து முடக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தமிழக மக்களும் மற்ற கட்சியினரும் வந்து ஒரே குற்றச்சாட்டு அதுதான் சொல்லி பார்க்கப்படுது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதிர்கால சந்ததியை பாதிக்கிறத விட அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்திரும். எதிர்கால சந்ததியை கிட்டத்தட்ட நம்மளுக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே, இந்த அம்மா பேசுனதுக்கும் ஐயா ரியாக்ஷன் பண்ணதுக்கும் உண்மையிலே வந்து அவர் அதிர்ச்சியா ஆயிட்டாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருந்த அம்மா, அது நம்ம இப்போ கரெக்டான டைம்ல இப்படி பேசிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க. வாயடிச்சு போனோன்னே அந்த அம்மா அடுத்த ஒரு பிரச்சாரத்திலே உடனே வந்து சேலத்திலிருந்து வெளியே வந்து அடுத்த பிரச்சாரம் பண்ணும்போதே, அதாவது ரோட் ஷோ பண்ணும்போதே உடனே போட்டு உடைச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து நான் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நான் சொல்லலை, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெண் காவலர் வந்து கஞ்சாபின் இல்லாத, போதைப் பொருள் இல்லாத, அதாவது வந்து பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு நல்ல தலைவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அதை வந்து திரிச்சு வேறு விதமா வந்து இவங்க பரப்பி விட்டாங்க, என் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க பரப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பழிய மொத்தமா இப்படி தூக்கி பத்திரிகையாளர் மேல போட்டுருச்சு. இந்த அம்மா பேசுனது கிளியர் ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஆனா அந்த நான் அப்படியெல்லாம் சொல்லல, நான் வேற அர்த்தத்துல சொன்னேன், இவங்க வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த அப்படியே அந்த பேசுனது பூராத்தையும் அள்ளி இவங்க தப்பா திரிக்கிறாங்கன்ட்டு இங்க கொட்டிருச்சு. இங்க இருக்கவே இருக்காங்க இந்த மீடியாக்காரங்க, அவங்க மேல போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏமா நீ பேசுனதாமான்னு சொல்லிட்டு எனக்கு கட் பண்ணி போட்டு அந்த விஷயத்த ஒரு கியூஸ் பம்பை ஏற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு நிஸ்தர்சனமான உண்மை. சரி, எது எப்படியோ மொத்தத்துல தமிழ்நாடு வந்து போதை இல்லாத தமிழகமா உருவாகணும், இந்த பாலியல் குற்றங்கள் ஒழியணும். இது மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டினோட இப்போதைய கனவு. அவன் முன்னேறதுக்கு எவ்வளவு நாளா எடுத்துட்டு போறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 2 விஷயங்கள் வந்து உடனடியாக நிவர்த்தி பண்ண வேண்டிய விஷயம். இது கோடை காலங்களில் மெயினா தண்ணீர் இல்லாத ஊர்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும். குறிப்பா சொன்னப்பட தென் மாவட்டங்கள் வந்து ராம்நாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த ஏரியாலாம் அப்பா சாமி தண்ணிக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.